Amazon Web Service is an online platform that provides a scalable and cost-effective cloud computing solution. Cloud computing solution அப்படி என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து பப்ஜி மாதிரியே ஒரு கேம் நான் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ என்கிட்ட இருக்கிற லேப்டாப்பால் என்னால் அந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியாது. ஏன்னா பப்ஜி வந்து மோர் தென் கிராஃபிக்ஸ்கல் அண்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸாக ரொம்ப ஹையாக இருக்கிற ஒரு மெஷின் தேவை அதை டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ என்னால் வந்து அந்த ஹை எண்ட் மிஷின் என்னால் பை பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஆனால் வந்து நான் ஒரு அந்த பப்ஜி மாரியே இருக்கிற சோர்ஸ் கோடில் ஒரு சின்ன ஆல்டர்னேட் தான் பண்ண போகிறேன். ஆல்டர்னேட் பண்ணிட்டு அந்த கோடை நான் டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஹை எண்ட் மிஷின் வேணும். ஸோ அதை நான் அதிகமாக காசு கொடுத்து என்னால் வாங்க முடியாது. இதுக்கு தான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் வெப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, Azure ப்ரொவைட் பண்ணுறாங்க, கூகுள் க்ளவுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ப்ரொவைடர் கிட்ட வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து நம்ம ஆன் டிமாண்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுனால என்னன்னா என் மிஷினில் அதை ஏதோ கேமில் வந்து சின்ன ஒரு மாடிஃபைங் பண்ணிட்டு அதை நான் டெஸ்ட் பண்ணிட்டு அந்த டெஸ்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மிஷினை வந்து நம்ம ஷட் டவுன் பண்ணிடலாம். லைக் நான் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும் அதுக்கு மட்டும் நான் பே பண்ணால் போதும். ஸோ பர் டே ஒரு நாளைக்கு மட்டுமே நான் எல்லா டெஸ்டிங்கும் முடிச்சு எல்லா ஆல்டர்னேட் பண்ணிட்டு அந்த இது முடிச்சிட்டுனா எனக்கு ஒரு 20 ருபீஸ்லேயே என் வேலையை முடிஞ்சிடும். ஸோ இதுக்காக நான் வந்து ஒரு 2 லட்சத்துக்கு கொடுத்து ஒரு சர்வர் நான் வாங்க தேவையில்லை. ஸோ இதுக்காக தான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணுறோம். இதுவே ஒரு ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்டில் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் எப்படி சப்போர்ட் பண்ணுறதுனா, இதுக்கு முன்னால் ஆன் ப்ரைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் தனியாக வச்சு அதுக்கு 24/7 பவர் சப்ளை அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன், சர்வரில் ரன்னிங் ஆகிற அப்ளிகேஷனுக்கெல்லாம் சர்வர்ஸ் வேணும், நெட்வொர்க் டிவைசஸ் வேணும், ஃபயர் வால், சுவிச்சஸ், ரவுட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வேணும். ஸோ இந்த மாதிரி நிறைய காஸ்ட் செலவாகும். அது இல்லாமல் வந்து இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மோர் தென் 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ் ஆகும். அது இல்லாமல் வந்து ஏதோ பவர் ஃபெயிலியர் ஏதோ ஒரு இஷ்யூ ஆடிச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை தான். ஏன்னா அப்ளிகேஷன் பண்ணுறது எல்லாமே டவுன் டைம் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து கார்ப்பரேட் என்வரான்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இது எதையுமே பண்ண தேவையில்ல. டேரெக்டாக உங்களோட அப்ளிகேஷனை ஹோஸ்டிங் பண்ணிக்கலாம் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில். ஸோ அதுக்கு தான் நிறைய கம்பெனிஸ் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து AWS வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சர்வர்ஸ், நெட்வொர்க் டிவைசஸ், ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் வர டாப்பிக்கில் ஒவ்வொரு சர்வீஸாக பார்க்கலாம்.